ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவ் அதாவது 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஒரு ஷோல்டர் பஃபோடு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி ஸ்டிச்சிங்கும் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவோட ஹைட் பாருங்கள், நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10.5 இன்ச்சு என்னோடய ஸ்லீவ் ஹைட்டு. ஸோ ஸ்லீவோட ஹைட் வந்து 10.5 இன்ச்சு. நான் வந்து பஃப் வைக்க போகிறேன், அதாவது ஷோல்டர் பக்கத்தில் மட்டும் குட்டியாக வந்து நான் பஃப் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா 10.5 இன்ச்சு ஹைட்னா 11.5 இன்ச்சு வந்து ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம அந்த மடிப்பு பக்கம் இருக்கா, நம்ம வந்து 4 ஃபோல்டிங்கில் மடித்து போட்டிருப்போம். ஸோ மேலேருந்து மடிப்பு பக்கத்தில் இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நான் கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்கத்தில் 1.5 இன்ச்சுங்கும்போது நம்மளுக்கு டபுள் ஃபோல்டிங்கில் 3 இன்ச்சஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நம்ம பஃப்புக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ குட்டியாக நம்மளுக்கு வந்து பஃப் வரும், அந்த ஷோல்டர் பக்கத்தில் நம்மளுக்கு குட்டியான பஃப் வந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மேலே இருந்த அந்த ஃபோல்டிங் பக்கத்தில் இருந்தும் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஹைட்லேயும் நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து உங்களுக்கு கிளியராக அதில் வந்து எழுத கூட செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது அந்த 1.5 இன்ச் வந்து நம்மளுக்கு பஃப்புக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் வந்து அதுவும் பஃப்புக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஷோல்டர் பக்கத்தில் குட்டியாக நீங்கள் பஃப் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பஃப் வந்து வச்சு ட்ரை பண்ணலாம். இது இந்த ப்ளவுஸ் வந்து 32 இன்ச் ப்ளவுஸ். ஸோ இதோட கேப் ஹைட், அதாவது இப்போ வந்து கேப் ஹைட் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 32 இன்ச்சு ப்ளவுஸை 10ஆக டிவைட் பண்ணும்போது 3.2 கிடைக்கும். ஸோ 3.2 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 10.5 இன்ச்சு ப்ளவுஸ், அந்த 10.5 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஹைட்டு. ஸோ அதிலிருந்து 3.2 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இதை தான் நம்மளோட அந்த ஆர்ம் ஹோல் சைடு வர்ற ஹைட்டு. ஸோ இது வந்து நீங்கள் இது 32 இன்ச்சு ப்ளவுஸில் நீங்கள் 40 இன்ச்சு ப்ளவுஸாக இருந்தாலும் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 40 இன்ச்சு கிடைக்கும். ஸோ 4.0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஹைட் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி உங்களோட கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 7.5 இன்ச்சு. ஸோ 7.5 இன்ச்சுனால் நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஹைட் வந்து அதிகமாக வருது அப்படின்னா 0.75 மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சில டைம் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக வருதுன்னா 0.75 வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கரெக்டான ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பஃப் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் பக்கத்தில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் ஷோல்டர் பக்கத்தில் மட்டும் வந்து பஃப் வைக்கிறதுக்காக விட்டுட்டு நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பக்கத்தில் இருந்து கரெக்டான ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பக்கத்தில் இருந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 4 இன்ச் அது மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 2 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்கேன். நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ அளவு விடுறோமோ அதே அளவு அங்கேயும் விடணும். ஆர்ம் ஹோல் சைடில் வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்க்கு விடுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நான் அது வந்து ஜாயின் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ நம்ம வந்து அந்த கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால நம்ம அந்த பஃப் வரைக்கும் அந்த கர்வ் வந்து கொடுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த கர்வ் நான் எப்படி கொடுக்கேன் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு அந்த சின்ன பாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்லீவ் ரவுண்டோட அளவு. பட் நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால இந்த 2 பாக்ஸையும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து கர்வ் வந்து கொடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம உள் பக்கமாக வந்து வரைஞ்சி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3/4 ஸ்லீவ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட், அதுவும் பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ பஃப்புக்கு நம்ம விட்டுருந்த அந்த இடத்துல வந்து ஒரு நாட்ச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து பஃப்புக்காக விட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்காக அந்த பஃப்புக்கு விட்டுருக்க இடத்துலையும் சென்டர்லேயும் நாட்ச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளவுஸோட டிசைன்ஸ் கூட நம்மளோட சேனலில் வந்து
கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன், இல்லை நான் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் பாருங்கள். இப்போ நம்ம சென்டர் டு ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டர்லேயும் வச்சு நம்ம அந்த பஃப்புக்காக ஒரு நாச் வந்து போட்டிருப்போம். அந்த ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி நாச் போட்டிருப்போம். ஸோ அந்த நாச் வரைக்கும் ஒரு குட்டியாக ஒரு 2 ப்ளீட் தான் வரும். ஸோ அந்த 2 ப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வரும்போது கரெக்டாக அந்த சைட்ஸ் நீங்கள் அந்த சைடு எந்த மாதிரி வச்சிங்களோ அதே மாதிரி ப்ளீட்டை இந்த சைடு வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குட்டியாக வந்து கிடைக்கும். மொத்தமே ஒரு 4 ப்ளீட்டு தான் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம வச்சுருக்கிற அளவு வந்து ரொம்பவே கம்மி, 1.5 இன்ச் தான் வந்து நம்ம பஃப்புக்காக வந்து விட்டுருக்கோம். ஸோ அதனால் அந்த குட்டியாக வந்து ஒரு 4 ப்ளீட் வர்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பஃப் வந்து கிடைக்கும். ஸோ குட்டியாக ஷோல்டர் பக்கத்தில் நம்மளுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து வரும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோல்டர் பக்கத்தில் குட்டியாக வந்து பஃப் ஸ்லீவ் வந்து கிடைக்கும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமாவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு குட்டியாக வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் பஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெய்லரிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.